திருவண்ணாமலையில் நாளை நடைபெறும் தீபத் திருவிழாவிற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். 40 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாளை திரள்வார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நடைபெறுவதற்காக 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரள்வார்கள் எதிர்பார்க்கப்படுது. எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குணசேகரன்? நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவானது களை கட்டி இருக்கின்றது. கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வாக கார்த்திகை தீபம் என்பது நாளை நடைபெற இருக்கின்றது. நாளை காலை கோவிலுக்குள் கோவில் கொடிமரத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மாலை சரியாக 6 மணிக்கு மலையினுடைய உச்சியில், அதாவது இங்கு மலையே சிவனாக வழிபடக்கூடிய திருவண்ணாமலையினுடைய 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த தீப மலையினுடைய உச்சியில் மாலை 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. இந்த தீபத்தை தரிசனம் செய்வதற்காகத்தான் பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, அதேபோன்று கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் இன்றே திருவண்ணாமலைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு 15,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக ஒரு 43 எஸ்பிக்கள், 5 டிஐஜிக்கள் என ஒரு காவல்துறையினுடைய ஒரு பட்டாளமே இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக திருவண்ணாமலை நகரம் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையினுடைய அனைத்து பிரதான சாலைகளிலும் இந்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கேமராக்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. மலை அடிவாரத்தை சுற்றி வரக்கூடிய 14 கிலோமீட்டர் அந்த கிரிவல பாதை முழுமையாக கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட உதவி மையங்களும் அமைக்கப்பட்டு இங்கு வருவோருக்கு உதவிகள் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றே ஏராளமான பக்தர்கள் இங்கு திரண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை ஒரு 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் திரண்டு இந்த தீப திருவிழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த திருவண்ணாமலை நகரம் முழுமையாகவே மக்கள் வெள்ளமாகவும் பக்தர்கள் வெள்ளமாகவும் காட்சி அளிக்கின்றது. இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இப்போ இந்த எத்தனாவது வருஷமாக வர்றீங்க? இங்கே வந்துட்டு போகிறதுனால என்ன மாதிரியான நன்மை உங்களுக்கு அந்த கிடைக்குதுன்னு நீங்கள் நம்பிக்கிறீங்க? சென்னையிலேருந்து வரும். மொத்தம் 5வது வருஷம் வரேன். இது மாதிரி வந்து நம்ம ரெகுலராக வந்து சிவனை பார்க்கறதுனால நமக்கு வந்து மனசு வந்து அமைதியாக இருக்கும். அதனால வரும். இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? ஏன் ஒரு நாள் முன்னதாகவே இப்போ வந்திருக்கீங்க? ஓம் நமச்சிவாய. நான் வந்து சென்னையில் இருக்கேன். ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது கோவாவில். அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுனால இங்கே அவருக்கு நினச்சா தான் வர முடியுமே. அதனால் அவர் அவருக்கு குடுப்பினர் இருக்குது. அதனால் போன வருஷமும் வந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கேன். அதனால் அவர் ஒரு நாள் முன்னாடி எதுக்கு வந்ததுன்னா இங்கே போயிட்டு அவர் தரிசனம் பார்க்கணும் இல்லையா? எப்படி தான் ஒரு நாள் முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எது இருந்தாலும் அதனால் ஒரு நாள் முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவரை தரிசனம் பார்க்கறதுக்காக வந்துருக்கேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்னவாகி இருக்கிறது? இவ்வளோ பக்தர்கள் இங்கே வருவதற்கான அந்த காரணம் என்ன? இங்கே வந்துட்டு போனால் என்ன மாதிரியான ஒரு நன்மை கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் இருக்குது? தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமத கடலை போற்றி, கைலை மலையானை போற்றி, உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தனர் அறிவித்தல் மழலை குழல் அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவார் வண்ணம் மரமே. நினைத்தாலே முத்தி கிடைக்கும் ஒரே இடம் எதையும் கேட்டிங்கன்னா நம்ம திருவண்ணாமலை முன்னுதாங்க. இதுக்கு மேலே ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் எங்கேயுமே தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. அண்ணாமலையார் வளம் வந்தாலே போதுமானது தான். வேணுங்கிற ஒரு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையார் தாங்க. அதனால தான் நினைத்தாலே முத்தி கிடைக்கும் ஒரே ஸ்தலம் அக்னி ஸ்தலமானது இது திருவண்ணாமலை சொர்க்கபூமி. இந்த பக்தர்கள் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஏராளமான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் திரண்டு இருக்கிறார்கள். இன்னும் நாளை ஒரு 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் கூடுவார்கள் என்பதால் ஒரு விரிவான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை மாலை ஏற்றக்கூடிய இந்த தீபமானது தொடர்ச்சியாக ஒரு 11 நாட்களுக்கு தொடர்ந்து எரியும் வண்ணம் அதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்று காலையே இந்த தீப கொப்பரையும் மலையினுடைய உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.